குட்டீஸ், பிரைஸ் த லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட்டீஸ் எல்லாம் புது வருஷத்துக்காக எல்லாரும் ஜாலியாக இருப்பாங்கக்கா. ஆமாம்ல, இப்போ இது புது வருஷம்ல, எல்லோரும் நியூ இயர் கொண்டாடி இருப்பீங்க. அதுக்கு முன்னாடி கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடி நல்லா ஜாலியாக இருந்திருப்பீங்களா? புது ட்ரெஸ்லாம் எடுத்துருப்பீங்க. நீ எடுத்தியா உதய் புது ட்ரெஸ்லாம்? ஆங்க்கா, நான் எடுத்தக்கா. நீங்கள் எடுத்தீங்களாக்கா? நானும் எடுத்தேனே. எல்லாரும் ட்ரெஸ் எடுத்து அழகாக சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போல. கேக்கு பிரியாணிலாம் சாப்பிட்டியா நீ? ஆங்க்கா, நான் சாப்பிட்டக்கா. நீ சாப்பிட்டியா? நானும் சாப்பிட்டேனே. எல்லாரும் சூப்பராக நல்லா என்ஜாய் பண்ணியிருப்போல. நீங்கள் எல்லாம் ஜாலியாக இருந்திருப்பீங்க, நான் விசுவாசிக்கிறேன். ஓகே உதய், எப்போ போல் நம்ம ஸ்டார்டிங் என்ன பண்ண போகிறோம்? ப்ரேயர் தாக்கா பார்ப்போம். ஆமாம், ப்ரேயர் தான் பார்க்க போகிறோம். ப்ரேயர் பண்ணும்போது எப்படி இருக்கணும் உதய்? முட்டி போட்டு கண்ணை மூடி ஜெபிப்போம்க்கா. ஆமாம், முட்டி போட்டு கண்ணை மூடி. இப்போ உதயா நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாமா? எல்லோரும் கண்களை மூடி என்னோட சேர்ந்து கூட இப்போ ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிடலாம். அன்புள்ள தகப்பனே ஏசப்பா, ஆண்டவரே ஏசப்பா, எங்களை இந்நாள் வரை ஏசப்பா நீங்கள் காத்த தேவன் ஏசப்பா, இனிமேலும் நீங்கள் என்னை காத்து கொள்ள போகிறதுக்காக நன்றி நன்றி. ஆண்டவரே ஏசப்பா, ஏசப்பா இந்த 2025 முதல் ஏசப்பா நீங்கள் 2025 வரை ஏசப்பா நீங்கள் எங்களை ஏசப்பா ஆன்லைன் சண்டே கிளாஸை நடத்தினதுக்காக ஏசப்பா நன்றி ஏசப்பா. எந்த தடங்களும் இன்றி ஏசப்பா நீங்கள் எங்களை வழி நடத்தி பாதுகாத்து கொண்டீங்க ஏசப்பா. ஆண்டவரே இனிமேலும் ஏசப்பா இந்த 2026 வருஷத்துலேயும் ஏசப்பா நீங்கள் எங்களை ஏசப்பா எங்களை கண்மணி மேலே பார்த்து ஏசப்பா நாங்கள் என்ன செய்யணும் என்று ஏசப்பா நீங்கள் ஏசப்பா அறிந்து எங்களுக்கு சொல்லி ஏசப்பா நாங்கள் அதை செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இதை பார்க்குற ஏசப்பா சின்ன பசங்களும் ஏசப்பா நீங்கள் தொடுவீராக ஆண்டவரே ஏசப்பா. அவங்களும் ஏசப்பா இதை பார்த்து ஏசப்பா மனம் திரும்ப போகிறதுக்காக கொடான் கொடி நன்றி ஏசப்பா. நீங்கள் எல்லாருமே ஏசப்பா எல்லாரையும் பாதுகாத்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுறதுக்காக கொடான் கொடி நன்றி ஆண்டவரே ஏசப்பா. இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸை நீங்கள் ஏசப்பா தொட்டு ஏசப்பா இதுக்கு ஏசப்பா அநேக பேர் ஏசப்பா நீங்கள் ஆயத்தப்படுத்தி ஏசப்பா இதுக்கு ஏசப்பா நீங்கள் கொண்டு வர முடியாத செய்ய போகிறதுக்காக கொடான் கொடி நன்றி ஆண்டவர் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜோ நல்ல பிதாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சிட்டோம்ல. உதய், நம்ம இந்த வருஷத்துல ஏதாவது புதுசாக பண்ணலான்னு இருக்கேன். உனக்கு எதாவது ஐடியா இருக்கா? தெரிலக்கா. தெரியலையா? சரி, நம்மளுக்கு ஏசப்பா எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க. நம்மளுக்கும் எனக்கும் நிறைய ஏசப்பா நன்மைகள் செஞ்சுருக்காரு. உனக்கு செஞ்சுருக்காரா ஏசப்பா? ஆங்க்கா, நிறைய செஞ்சுருக்காருக்கா. உனக்கும் நிறைய நன்மைகள் செஞ்சுருக்காரா? குட்டீஸ், உங்களுக்கும் ஏசப்பா நிறைய நன்மைகள் செஞ்சுருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக ஏசப்பா என்னென்ன நன்மைகளாக செஞ்சார், இப்போ நம்ம அந்த நன்மைகள் குறித்து தான் இந்த வீக்கோட டைட்டிலுமே அதை குறித்து தான் இப்போ நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ அதை குறித்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் என்ன பார்க்க போகிறோம் உதய்? டான்ஸ் தான்க்கா பார்க்க போகிறோம். ஆமாம், டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். டான்ஸ்க்கு குட்டீஸ் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நீங்களும் இப்போ சூப்பராக ஒரு டான்ஸ் ஆடிடலாமா? Papa, feely papa, feely papa, feely 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 papa, oh feely papa, feely papa, feely papa, oh feely 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 papa. நினைச்சு பார்க்குறேன் ஏசப்பா எனக்கு செய்தது 1 2 3 எத்தனை நன்மைகள் நினைச்சு பார்க்குறேன் ஏசப்பா எனக்கு செய்தது 1 2 3 எத்தனை நன்மைகள். ரிப்பீட்டாக தப்பு செஞ்சேனே, சாத்தானிடம் எப்போதும் கனெக்ஷன் வச்சேனே. ரிப்பீட்டாக தப்பு செஞ்சேனே, சாத்தானிடம் எப்போதும் கனெக்ஷன் வச்சேனே. சிலுவையிலே தொங்கினே இயேசுவை பார்த்தேனே, மணக்க சந்து அழுது நானும் அறிக்கை செய்தேனே. சிலுவையிலே தொங்கின இயேசுவை பார்த்தேனே, மணக்க சந்து அழுது நானும் அறிக்கை செய்தேனே. ஃப்ரீடம் நான் பெற்றுக்கொண்டேனே. ஃப்ரீடம் எனக்கு இயேசு தந்தாரே. ஃப்ரீடம் நான் பெற்றுக்கொண்டேனே. ஃப்ரீடம் இயேசு தந்தாரே. ஃபீலி பப்பா ஃபீலி பப்பா ஃபீலி பப்பா ஃபீலி 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 பப்பா ஓ ஃபீலி பப்பா ஃபீலி பப்பா ஃபீலி பப்பா ஓ ஃபீலி 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 பப்பா. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம சூப்பராக டான்ஸ் பார்த்துட்டோம்ல. உதய், அந்த டான்ஸில் உள்ள கருத்தை நீ கவனிச்சியா?
கருத்தா கவனிக்கலக்கா. கவனிக்கலையா? அந்த டான்ஸில் என்ன சொன்னாங்க? ஏசப்பா 1 2 3 இல்லை, பல நன்மைகளை வந்து செஞ்ச மாதிரி வந்து குட்டீஸ் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அதே நன்மைகளை குறித்து எஸ்தர் அக்கா நம்மளுக்காக இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் உதய்? பைபிள் வேர்ட்ஸுக்கா. ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் தான் சொல்ல போகிறோம். உதய் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் பைபிள் வேர்ட்ஸோட எஸ்தர் அக்கா ஸ்டோரியை மிக்ஸ் பண்ணி இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்டோரியும் கவனிக்கணும், பைபிள் வேர்ட்ஸையும் மெமரி பண்ணணும். இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து இப்போ நன்மைகளை குறித்து அக்கா என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்கள் நல்லா கவனிக்கிறீங்களா குட்டீஸ்? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வந்து இந்த நியூ இயரில் சூப்பராக கொண்டாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2026 ஓகேவா? சூப்பர், நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த புது வருஷத்தில் கூட உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நம்ம இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பைபிள் வேர்ட்ஸ் கற்றுக்கலாமா? ஓகே, இந்த வருஷத்தோட நம்மளுக்கு வந்து ஆண்டவர். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த வீக்கான நம்ம பைபிள் வேர்ட்ஸ்குள்ளே போகலாமா? எல்லாரும் பைபிள் வேர்ட்ஸ் கற்றுக்குறீங்களா? வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதம் 65:11. ஓகேவா குட்டீஸ்? இப்போ மறுபடியும் வசனத்தை சொல்லலாமா? வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. சங்கீதம் 65:11. ஓகே குட்டீஸ், இப்போ இதற்கான மீனிங்கை வந்து நம்ம ஒரு குட்டி ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். ஓகே குட்டி, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஒரு ஊரில் பென்னின்ற ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவனுக்கு வந்து அம்மாவே இல்லையா, அவனுக்கு வந்து அப்பா மட்டும்தான். அப்பா வந்து அவர் தான் வந்து எல்லாமே அவனை ட்ரெஸ் பண்ணுறது, அவனை குளிப்பாட்டுறது, அவனை எல்லாமே வந்து அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து எல்லாமே அவங்க டேடி தான் பார்த்துப்பாரான். இப்படியா வந்து அவனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஸ்கூலுக்கு போனானா. ஏசப்பாக்குள்ளே வந்து அவனை வந்து அவங்க அப்பா வந்து வளர்த்தாரான். அப்படியா அவன் போயிட்டு இருக்கும்போது அவன் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு சின்ன சின்ன விஷயம் அவனுக்குள்ளே அப்படியே நடந்தாலும், ஒரு பென்சில் யாராவது கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு பென் கொடுத்தாலும் சரி, அதை அவன் என்ன தெரியுமா பண்ணுவான்? இதெல்லாம் எனக்கு ஏசப்பா வந்து கிருபையாக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படும். ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்தாலும் சரி, ஏசப்பா இது எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காரு, இது எனக்கு கிருபையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவானா. இப்படியா அவனுடைய லைஃப் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணான்? அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு கார் வந்து மோதி அவன் வந்து அப்படியே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சான். ஆக்சிடெண்ட் ஆகும்போது பென்னிக்கு வந்து லைட்டாக தான், ரொம்பலாம் இல்லை, தலையில் வந்து லைட்டாக வந்து அடிபட்டுருச்சான். இப்படி அடிபட்டுட்டு அப்புறம் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, டாக்டர் சொன்னாங்களா, நீங்கள் 1 வீக் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா, நீங்கள் வந்து 1 வீக் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்கூல் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அவன் வந்து ஹாஸ்பிட்டலே இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் கண்டினியூ பண்ணலான்னு போகும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து எப்பயுமே வந்து இதுக்கு முன்னாடி என்ன திரும்ப சொல்லுவாங்க, கிருபை வந்துட்டான்டா பாருடா, கிருபை கிருபை அப்படின்ட்டு வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாரா, நீ எப்பயும் பாரு கிருபைன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ கூட உனக்கு தலையில் அடிபட்டுச்சுல, உனக்கு ஏசப்பா வந்து கிருபையா தலையில் அடிபட வச்சார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் என்ன திரும்ப பண்ணுவாங்க, அவனை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். ஆனால் அதெல்லாம் வந்து அவன் பெருசாகவே நினைக்கலையா. ஆனால் அதையே அவங்க சொல்லிட்டு சொல்லி எப்போ பாரு வந்து அவன் போகும்போது வரும்போது இப்படியெல்லாம் அவனை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணால் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அவங்க டேடிக்கிட்ட போய்ட்டு சொன்னான், அப்பா என்னை வந்து இந்த மாதிரி வந்து என்னை வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்பா, நீங்கள் வந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க டேடி சொன்னாராம், நீ அதெல்லாம் நினச்சி நீ வந்து கவலைப்படாதடா, ஏசப்பா கூட வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்துருக்கும்போது ஏசப்பா கூட நிறைய நிந்தனைகள் அவமானங்கள் நிறைய வந்து அவரும் வந்து சகிச்சார், சிலுவையை சகிச்சார். அதன் மூலிமா தான் நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஜெயத்தை கட்டளை கொடுத்தாரு. அதே போல் நீ எல்லாம் கூட எதுக்குமே நீ ஃபீல் பண்ணாத, இந்த மாதிரிலாம் வந்து அவமானங்கள் நிந்தனைகள்லாம் வரும்போது நம்ம வந்து சகிக்கணும், அதை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு அவங்க அப்பா இப்படியோ சொல்லும்போது, சரிங்க டாடி, நான் அதுக்கப்புறம் நான் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருந்தானா. மறுபடியும் ஸ்கூல் போகும்போது அவன் அப்படியே போய்ட்டு அவன் ஸ்கூல்லாம் முடித்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் 12th வந்துட்டான். அதுக்கப்புறம் பெரிய பையன் ஆகிட்டான். 12th வந்துட்டு அவனுக்கு பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அவன் அதுக்காக வந்து அவன் படிச்சுட்டு அவன் ஸ்டடி கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது எக்ஸாம் டைம் கிட்ட வந்துச்சு. அவன் படிச்சுட்டே இருக்கும்போது அவனால் வந்து அந்த ஸ்டடியில் வந்து கான்சன்ட்ரேஷனே அவனால் பண்ண முடியலையா. ரொம்ப வந்து தலைவலி, ரொம்ப டெய்லியும் புக்கு எடுத்தாலே வந்து அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு பயங்கரமாக தலைவலிக்குமா. படிப்பை வந்து அவனால் சுத்தமாக அதில் கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியலையா. இப்படியே இருக்கும்போது எக்ஸாமே வந்து ஒவ்வொரு எக்ஸாமாக வந்து அட்டென்ட் பண்ணுறான். சுத்தமாக அவனால் எழுதவும் முடியல, படிக்கவும் முடியல. இப்படியே இருக்கும்போது அவன் திடீர்னு வந்து அப்புறம் அவனுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வரவே ஆரம்பிச்சிச்சு. அவன் ஃபெயில் ஆகிட்டான்.
இப்படியே இருக்கும்போது அவன் எல்லாருமே எல்லாம் சொன்னாங்கன்னா, நீ இப்போ பாரு ஏசப்பா எனக்கு எது செஞ்சாலும் ஏசப்பா எனக்கு கிருபையாக எனக்கு இது கொடுத்தாரு அது கொடுத்தாரு அப்படின்னு ரொம்ப இது பண்ணுவியே, ஆனாலும் சர்ச்சுக்குன்னு போயிட்டு இருந்த கிருபன்னு இருந்துட்டு இருந்த, ஏசப்பா பார்த்தியா அவனுக்கு பார்த்தியா நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பித்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்காரங்களாம் கூட ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப வந்து அவனை வந்து ரொம்ப இது பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்களாம். கிருபன்னு சொல்லுவியே, இது பற்றியா நீ ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவனை வந்து இப்படி பண்ணவும் அவன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு என்ன பண்ணால் ஒரு ரூம்குள்ளேயே போய் அடைஞ்சிருந்தானா. ஏன் எனக்கு மட்டும் ஏசப்பா இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு வெக்ஸ் ஆகிட்டு அப்படியே இருந்தானா. அப்போ வந்து அவங்க டேடி சொன்னாராம், எது நினச்சலாம் நீ கவலைப்படாத பென்னி, நீ வந்து ப்ரேயர் பண்ணு, ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து நீ ப்ரேயர் பண்ணு, கண்டிப்பாக ஏசப்பா உனக்கு ஜெயத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் இப்படியே இருக்கும்போது இப்படியே அவன் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அவன் வெளியே வரலையே ஏசப்பா கிட்ட. அவங்களோட டேடி பென்னி அவங்க டேடி வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாராம். ஏசப்பா என்னுடைய பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன், அவன் இப்படியாக இருக்கிறான், அவனுடைய இதை மாற்றுங்க, அவனுடைய சூழ்நிலையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரேயர் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணிட்டு வந்து அவங்க பையன்கிட்ட பேசும்போது அவன் இதுக்கு முன்னாடி சொல்லும் போதெல்லாம் கேட்காதவன் இப்போ வந்து அவர் வந்து சொல்கிறாரு, நீ இப்படியே வந்து ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்காதப்பா, நீ வந்து உங்கள் தாத்தா வீட்டுக்கு இல்லை உங்கள் பாட்டி வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வரியா, வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் மைண்ட் மாறும் அப்படின்னு சொல்லும்போது, சரி டாடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு இருந்தானா. போயிட்டே இருக்கும்போது அவன் வழியில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச் பார்த்தானா. அந்த சர்ச்சில் வந்து அவன் ஒரு துதி ஆராதனை வர்ஷிப் நடந்துகிட்டே இருக்குது. இப்போ அந்த ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, வச்சு நம்ம கொஞ்சம் நேரம் போயிட்டு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம், சாங்ஸ்குள்ளே நான் கேட்டுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் போயிட்டு உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷிப்பில் வந்து கலந்துக்கும் போது பாடல் ஆராதனை வேலையில் அவன் வந்து அதை கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னத்தை வந்து அவன் வந்து உணர்ந்தான். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு கரம் வந்து அவனை தொட்டதை வந்து அவன் வந்து அப்படியே அதை உணர்ந்தானா. அவனுக்குள்ளே ஒரு பெரிய சமாதானம் இருந்துச்சா. இது வரைக்கும் ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு இந்த சோதனை அப்படின்லாம் அவன் நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சமாதானம் ஒரு சந்தோஷம் அவனை வந்து ஆளுக்கு செஞ்சுச்சான். அப்படியே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்புறம் அதுலேருந்து அவன் கடந்து வந்துட்டான். அதுலேருந்து அவன் ரொம்ப வந்து இப்படியெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து ஃபெயிலியரே காணும்போது அவன் வந்து ரொம்ப வெக்ஸ் ஆகிருந்தான் இல்லையா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய தொடுதலை நிமித்தம் அவன் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஜெயந்தான். அவனுடைய மறுபடியும் வந்து எக்ஸாம் எழுத ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆனான். அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஜாப் கிடச்சிச்சு. இப்படியே அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டவர் வந்து ஜெயத்தை கட்டளையிட்டார். இப்படி தான் குட்டீஸ் இந்த வருஷத்தில் 2025 வருஷத்தில் எத்தனையோ நிந்தனைகள் எத்தனையோ அவமானங்களை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனாலும் ஆண்டவர் வந்து நம்மளை கைவிட மாட்டார். அதை நீங்கள் நல்லாவே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏசப்பா கிட்ட நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் பார்த்து ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக 25 வருஷம் ஆண்டவரை நம்மளை பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் நம்மளை நடத்தின தேவன் இந்த 2026 வருஷத்தில் கூட கர்த்தர் நம்மளுக்கு நல்லவராகவே நன்மை செய்கிறவராகவே இருப்பார். ஓகேவா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து நல்ல ஸ்டோரி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைபிள் வேர்ட்ஸ் கூட மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், நம்ம லாஸ்ட்டு செக்ஷனுக்குள்ளே வந்துட்டு ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பாவை நோக்கி பாருங்கள். ஏசப்பா கிட்ட எல்லாமே கேளுங்க. உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் முதல்ல ஏசப்பாட்ட கேளுங்க. கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஆண்டவர் வந்து உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடர செய்வார். ஓகேவா குட்டீஸ், நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கத்தான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லப்பா ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இந்த 2025 வருஷம் எங்களை பாதுகாத்த தேவன் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கடந்த நாட்கள் முழுவதுமாக எங்களை கண்ணின்மணியை போல நடத்தி வந்தீரே அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த 2026 வருஷத்தில் கூட கர்த்தர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஈவாய் நீர் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோம். இந்த வருஷம் முழுவதிலும் ஆண்டவரே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், உம்முடைய பாதைகள் மெய்யாய் பொழிவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த வருஷம் முழுவதிலும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க. சகல பலவீனங்களுக்கும் நோய் நொடிகளுக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதிலும் தகப்பனே ஆன்லைன் சண்டே கிளாஸை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நீர் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் அவங்களை தொடட்டும், அவங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியா நீங்கள் செய்ய போகிறதுக்காக நன்றி. அவங்களுக்கு இந்த வருஷம் ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கட்டும் சுவாமி. அவர்கள் கைட்டு செய்யும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. பாக்கியம் நன்மையும் உண்டாக கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.